லவ் இஸ் லவ். அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி, இல்லை காஸ்ட், ரிலீஜியன், லவ் இஸ் லவ், அவ்வளோதான். இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, எனக்கு வந்து ஹோமோசெக்ஷுவாலிட்டியை பற்றி எனக்கு தெரியும். பட் இப்போ லெஸ்பியன்ஸ், கே, நம்ம யூஸ்வலாக கேட்குற இந்த மாதிரி ஒரு 2-3 கேட்டகரி தான் இருக்கும். பட் அது இல்லாமல் அதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது இந்த படம் நான் பண்ணதுனால தான். அண்ட் அவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன இல்லை, அவங்கள எல்லாமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல அதில் ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்ததும் இந்த படம் நான் பண்ணதுனால தான். லெஸ்பியன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை கே அந்த மாதிரி அவங்கள பற்றி நம்ம நிறைய படங்கள் இந்தியாவிலே இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் எஸ்பெஷலி நிறைய படங்கள் வரல. ஸோ ஏன் இல்லை, அவங்கள பற்றி ஏன் ஸ்டோரிஸ் வரல, இல்லை இப்போ இருக்கிற ஸ்டோரிஸ், இல்லை இருக்கிற ஃபிலிம்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்தது எல்லாமே இந்த படம் மூலமாக தான். அண்ட் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிய வந்ததும் இந்த படத்தினால தான். பிகாஸ் கம்மிங் அவுட்டுங்கிறது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம்னு எனக்கு தெரிய வந்தது இந்த படம் நான் பண்ணும்போது தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து மெஜாரிட்டி ஹெட்ரோசெக்ஷுவல்ஸுங்கிற அதனால ஒரு மைனாரிட்டி ஹோமோசெக்ஷுவலாக இருக்கிறவங்க வந்து இல்லை அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் இப்படி தான் இருக்கோம், அதனால நீங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், அந்த ஒரு ப்ரெஷர் தான் எப்போவுமே வந்து சொசைட்டி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இல்லை, உங்களை மாதிரி தான் நாங்களும், அதுதான் இந்த படத்துலேயும் நாம் சொல்லியிருக்கோம். இப்போ என்னோட கேரக்டர் இருந்தாலும் நான் அம்மா கிட்ட, லக்ஷ்மி கிட்ட சொல்கிற ஒரு டைலாக் என்னென்னா, அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். பட் அதுக்கு நான் திருப்பி கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்மா, பட் என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அது ஏன்னா அது தெரியாமல் போச்சுன்னு இல்லை, ஆக்சுவலி அது அவங்க வந்து அதை ஆக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா இது இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே இது ஃப்ரம் த பிகினிங், இது ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு இல்லை, இது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸ் கிட்டேயும் இருக்கிற விஷயந்தான் இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸாக இருக்கிறது. பட் யாருமே வந்து அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் அதை பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ஒரு படத்தினால தான்.